ஓகே. ஆனால் இந்த எலெக்ஷன்ல ஸ்டாலின் அவர்கள் தோற்றது வந்து பல பேருக்கு அதிர்ச்சியா இருக்கு. இந்த விஷயம் எப்படி பாக்குறீங்க நீங்க? நாங்கள் எதிர்பார்த்தது தான். எதிர்பார்த்தீங்க? ஏன்னா நாங்கள் வந்து இதே இடத்துல வந்து விலையில்லா விருதம் கண்டு தளபதி இது 4 வருஷமா நடத்தின்னு வரோம். மக்கள் நல்ல வரவேற்பு. அது இல்லாமல் இங்கே வந்து நாங்கள் வந்து நல்லா நலத்திட்டங்கள் நிறையா பண்ணியிருக்கோம். இதுவும் தளபதி சொன்ன மாதிரி இன்னும் நேற்று அவர் வந்து உள்ளே வரல, எல்லாரும் அரசியல் வந்துட்டு உள்ளே போகிறாங்க. இவர் வந்து எல்லார் குடும்பத்துக்கு உள்ளே போயிட்டு தான் அரசியலே வராரு அவர் சொன்ன மாதிரி. ஆனால் வந்து தாய்மார்களும் ஒரு வீட்லேயும் 2 ஓட்டு அவர் சொன்ன மாதிரி இருந்ததுனால அவர் ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கான காரணம். இந்த ஒரு ஸ்டாலின் அவர்கள் தோல்விங்கிறது எப்படி இருந்துச்சு? யாருன்னா உறுதியானது தான். இங்கே ஏற்கனவே உறுதி, எங்களுக்கு உறுதியானது தான். ஏன்னா நாங்கள் இங்கே வேலை செய்கிறோம். தவகையில் வந்து நிறைய வேலை செய்கிறோம். பொறுப்பில் வேறு மாவட்ட அமைச்சராக இருக்கேன். எம்பிசி தனியாக அவர்கள் எங்கள் மாவட்ட தலைவர். அவர் நல்ல ஒர்க்கு நல்லா. நாங்கள் இந்த இடத்துல வந்து நல்லா தளபதி யோசனை நிறையா பண்ணிக்கிறோம். மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்துக்கிறோம். அதனால வந்து நல்ல வரவேற்பு. நாங்கள் எதிர்பார்த்த முடிவு தான். ஆனால் நேற்று வந்தப்போ நிறைய மக்கள் வந்து அழுது அவங்களுடைய வெளிப்பாடை தெரிவிச்சுக்கிட்டாங்க இல்லையா? ஆமாம். அவ்வளோ பேர் வந்து அழுது அவருக்கு வந்து கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படின்ட்டு. எப்படி இவ்வளோ மக்கள் வந்து அவங்களுடைய ஆதரவு சொல்லியிருந்தாங்க? மக்கள் வந்து இது வந்து அவங்களோட எதிர்ப்பு. அவர் சேமரும் அவருக்கு ஆதரவாக சில பேர் இருப்பாங்க மக்கள். ஆனால் திருப்தி இல்லாத ஆட்சி இல்லைங்களா? இங்கே வந்து நிறையா வந்து ஸ்கூல் தந்துடுறாரு, காலேஜ் தந்துடுறாரு. மக்களுக்கு நான் அதுட்டு நிறையா மக்களுக்கு இது பண்ணல எதுவுமே. அவங்க இப்போ வருமானம் கட்டுறாங்கன்னா, காலியாக கட்டுறாங்கன்னா வருமானம், ஸ்கூல் கட்டுறாங்கன்னா வருமானம் ஒரு 10 மடங்கு 1 மடங்கு கட்டுறாங்கன்னா 10 மடங்கு கணக்கு கட்டும். அதனால தான் எல்லாமே பண்ணிடுறாங்க. மக்கள் கோசம் இது எதுவும் பண்ணலாம். வெற்றியை நாங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக எதிர்பார்த்த வெற்றி இது. எங்களோட வெற்றி மட்டும் இல்லை, தமிழகத்தில் உள்ள மகளிர், பெண்கள், அப்புறம் வந்து இளைஞர்கள், பெரியவர்கள் எல்லாரா வெற்றி இது. தமிழக மக்களின் மொத்த வெற்றியாக இது பார்க்கலாம். ஓகே. அவர் வந்து முதல் கையெழுத்து என்னதான் போடணும்னு நினைக்கிறீங்க? அவர் முதல் கையெழுத்து அவர் போடுவாருங்க. அவர் அந்த கையெழுத்து இவ்வளோ பண்ண ஜனங்களுக்கு அவர் கண்டிப்பாக நல்ல ஒரு தீர்மான கையெழுத்து தான் போடுவார்.